1995 அம்மையார் ஜெயலலிதா அவங்க அகமுடியார், மறவர், கள்ளர் இந்த 3 சமுதாயத்தையும் தேவர்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ அமல்படுத்தியிருக்காங்க. ஆனா இப்ப வரலாற்றுல நீங்க பழைய வரலாற்று போய் பின்னோக்கி போனோம்னா அகமுடியார், மறவர், கள்ளர் இந்த 3 சமூகமுமே வரலாற்று, அதாவது கடந்த காலங்கள்ல ஒற்றுமையாவே இருந்து வந்தாங்களா? இப்ப சமீபமா அந்த 30 வருடங்களுக்குள்ளதான் இந்த சமூகத்தினர் தங்களை தேவர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார்களா? ஆதி காலத்தில் இருந்து ஒரே சமூகமாக இருந்து வந்தாங்க. ஆதி காலத்துல இருந்து ஒரே சமூகம் வராங்களா? இல்ல ஜெயலலிதா பார்த்தா முதல்ல ஒண்ணு சேர்த்து தேவர்னு சொல்லிட்டாலும் கேக்குறீங்க. சரி, பரவாயில்ல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்லதாவே நினைச்சுக்கிருவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த கள்ளர், மறவர், அகமுடியார்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த அகமுடியார்ன்ற வார்த்தையே தவறானது. அகமுடையார் என்பதற்கு நீங்க தமிழ் அகராதியிலையும் தமிழ் லெக்ஷன் டிக்ஷனரியிலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கு. கணவன் சொல்லியிருக்கும், புருஷன். அகமுடையார் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கணவன், புருஷன் தான் அர்த்தம், தமிழ் அர்த்தம். நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க பிராமணர் வீட்டுக்கு போங்க. பிராமணர் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இப்ப மத்த தமிழ் சமுதாய வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கான்னு சொல்லுவாங்க, என் கணவர் வெளியே போயிருக்கான்னு சொல்லுவாங்க, என்னுடைய புருஷன் வெளியே போயிருக்கான்னு சொல்லுவாங்க. இதே நீங்க ஒரு பிராமணர் வீட்டுக்கு போங்களேன், எங்கம்மா அவங்க கணவர் எங்க இருக்கான்னு கேட்டாங்கன்னா அவன் கணவர் சொல்ல மாட்டான், என்னுடைய ஆம்படையார் வெளியே போயிருக்காரு அப்படின்னுவாங்க. அதாவது என்னுடைய அகமுடையார் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதோட சிம்பிளா சொல்லணும்னா தசாவதாரம் படம் பார்த்திருப்பீங்கல்ல? தசாவதாரம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கமலை பாத்தீங்கன்னா சோழ சேனைகள் பாத்தீங்கன்னா அடிச்சு கைது பண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல குலோத்துங்க சோழனாக நெப்போலியன் அவர்கள் யானையில உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அசின் வருவாங்க, யாரு கமலோட மனைவி வருவாங்க. கமல் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரங்கராஜன் நம்பின்னு சொல்ற ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப அசின் பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் வைப்பாங்க. யார்கிட்ட? குலோத்துங்க சோழன்ட்டு ஒரு பிரேயர் வைப்பாங்க. வச்சுட்டு கமல்கிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய அகமுடிய தேவரே, இந்த ஜெகமுடிய சோழர் சொல்லை கேளுங்கள், என் தாலியை பாத்தீங்கன்னா பறிவுடுத்து விடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? அப்ப கமலஹாசன் இந்த படத்தை அகமுடையாரா? அப்படி கிடையாது. அகமுடையார் என்பதற்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா கணவனை குறிக்கின்ற ஒரு சொல். இதுதான் தமிழ் டிக்ஷனரி சொல்லுது. அப்ப அகமுடையார் இல்லைன்னா அப்ப இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க அகம்படியர். அகம்படியர் தான் சரியான ஒரு சொல். சரியான சொல்றத விட பாத்தீங்கன்னா இதுதான் வரலாறு. அகம்படி அணுக்க வில்லிகள், அதாவது ராஜராஜ சோழத்தேவருடைய விற்படை வீரர்களான அணுக்கர் அப்படின்ற அவருடைய நெருங்கிய அவர் சுத்தி இருக்கிற அணுக்க வில்லிகள் படையானது அகம்படியர்னு சொல்லி சான்று இருக்கு. அகம்படியர் என்பதுதான் சரியானது. அது மட்டும் இல்லாம 1901 இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்பாகவே அகம்படிய சங்க மாநாடு நடத்திருக்காப்புல சீனிவாச முருகப்பிள்ளை அவர்கள். அதாவது வெள்ளையன் சேர்வையோட வாரிசுதார். அப்பயும் சென்னையில் நடத்திருக்காப்புல, அது வெளியே வரல. அதே மாதிரி 1929 திருத்துறைப்பூண்டியில பாத்தீங்கன்னா இந்திரகுல அகம்படிய சங்கம் சொல்லி ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அகமுடையார்களோட இப்ப சொல்ற அந்த அகமுடையாரோட பழைய பத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா அகம்படிய ஜாதி சிவ மதம் அப்படின்னு தான் இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த அகமுடையார்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் வட மாவட்டத்தில் இருக்கிற துளுவ வேளாளர்களும் முதலியார்களும் நாங்களும் அவங்களும் ஒண்ணுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வராங்க. இன்னைக்கு மதுரையிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிராமத்துல துளுவ வேளாளர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எந்த துளுவ வேளாளரும் மதுரையில் இருக்கிற இந்த தேவ சமுதாயத்தை சேர்ந்த சேர்வார்கள் கூட எந்த ஒரு பந்தமும் கிடையாது, எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. அப்படிதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம மதுரையிலயும் ராம்நாட்டில இருக்கிற அந்த அகமுடையார்களை நேரா கொண்டு போய் எங்க போய் சேர்க்கிறாங்க? வேலூர், சித்தூர் வரைக்கும் கொண்டு போறாங்க. அங்க வரைக்கும் நாங்க இருக்குன்னு சொல்லி. ஆனா எந்த இடத்துலயும் வரலாற்று ரீதியா எந்த தொடர்பும் கிடையாது. மாமன்னர் மருதுபாண்டியில் கூட பாத்தீங்கன்னா துளுவ வேளாளர்களோ அங்க இருக்க முதலியார்களோ படை உதவி பண்ணாங்களா இல்ல பொருள் உதவி பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. இங்க இருக்கிற கள்ளர் மர அகம்படியர்கள் தான் தோளுக்கு தோல் நின்றாங்க. ஆக அகம்படியர் என்ற வார்த்தை தான் மிக சரியான வார்த்தை. அகமுடையார் என்று சொல்லி போனா அந்த அகமுடையார்ன்றது கணவனை குறிக்கும் ஒரு சொல்லாடல். இப்ப நீங்க சொல்லுவாங்க உடனே மறவர் கூட தான் நிறைய அர்த்தம் இருக்கு, கள்ளர் கூட தான் நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளருக்கும் மறவருக்கும் அர்த்தங்கள் நிறைய இருந்தாலும் பிரைமா இருக்கிற அந்த எவிடன்ஸ் தான் எங்கேயுமே எடுத்துக்குவாங்க. இதுதான் ஃபேக்ஷன். ஒண்ணும் கிடையாது. கல்வனின் கிளவி கரியோன் என்ப அப்படின்னு சொல்லி திவாரகன் கண்டு கொடுக்குது. கல்வர் என்பதற்கு அர்த்தமானது அரசனை குறிக்கும் என்று சொல்லாக இருக்கிறது. அதே போல ஸ்ரீ கள்ள சோழராஜன் சொல்லி இருக்கு. இதுல சோழராஜன், ராஜா, சோழருக்கு ராஜான்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஸ்ரீ என்ற பதமானது பாத்தீங்கன்னா மன்னரையும் கடவுளை மட்டும்தான் குறிக்கும். ஸ்ரீ கள்ள சோழராஜன் என்பது தெளிவாக அந்த இடத்துல சமுதாயத்தை குறிக்குது. ஆக அது மாதிரிதான் இந்த அகம்படியர்ன்றது. அகம்படியர் என்பதுதான் சரியான சொல்லாடல். சரி, இந்த கள்ளர், மறவர், அகம்படியர்
இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா வந்து வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. எப்படி சொல்ல வரேன்னா, கிபி 1817 இன்னையில இருந்து கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பாகவே புதுக்கோட்டை தொண்டைமானவர்கள் வந்து தன்னுடைய இனமான அந்த என்னுடைய சமுதாயம் என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி குறிக்கிறாருன்னா முக்குலத்தோரும் குறிக்கிறாப்புல. இந்த கல்லரும் மறவரும் அகம்படியரும் 3 பேருமே வந்து என் இன மக்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவர் தன்னை எதுல குறிக்கிறாப்புல, புதுக்கோட்டை அரசு ஆவணத்துல இருந்து குறிக்கிறாப்புல, புதுக்கோட்டை கெஜெட்ல வெளியே வருது. அதே மாதிரி மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதாக இருக்கிறப்ப அங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பாதிரியார் வந்து ஒருத்தர் மதத்தை பரப்ப வந்து ஒரு சர்ச்சு கட்டி வந்து இருக்காப்புல, எங்கன்னா நம்ம சிவகங்கை பகுதியில. அப்ப அவர் நேரடியா வந்து சசிவர்ணத்தேவரையும் சசிவர்ணத்தேவர் கூடயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மருதுபாண்டியரும் சின்ன மருதுபாண்டியரும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் வந்து அவர் இருந்துக்காப்புல, சந்திச்சு பழகிருக்காப்புல. அவர் வந்து என்ன மென்ஷன் பண்றாப்புல, மருதுபாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சேதுபதியோட மகன்கள்னு சொல்றாப்புல. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தம் கிடையாது, அது ரத்த உறவு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல இப்ப ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன் நான். 1921 தஞ்சாவூர்ல சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா வந்து சென்செக்ஸ் எடுக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லரோட மக்கள் தொகையும் அங்க இருக்கிற வந்து அகம்படியர்களோட மக்கள் தொகையும் எடுக்கிறாங்க. 1931 வந்து பாத்தீங்கன்னா அகம்படியர்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து 15 மடங்கு அதிகமாகுது. கல்லரோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தம்பாய் நிக்குது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிடி ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சில சிடி ஆக்ட் கொண்டு வராங்க. கொண்டு வரப்ப என்ன ஆறாங்கன்னா அங்க இருக்கிற கல்லர் மக்கள் வந்து இந்த சிடி ஆக்டுக்காண்டி வந்து தன்னை வந்து அகம்படியர்களாக வந்து பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தி இன்னைக்கு டெல்டால அகம்படியராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அகம்படியரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல பேரை சொல்ல முடியாது. ஆனா இப்ப நான் வந்து கல்லர், நான் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ராமநாதபுரம் பக்கம் போறேன். ராமநாதபுரம் பக்கம் போறப்ப நான் வந்து என்னை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னா நான் வேற எந்த சமூகத்தை சொல்லுவேன்? நான் ஒரு வெள்ளாளன்னு சொன்னா என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. பிகாஸ் என்னோட நிறம், என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா உடல் அமைப்பு, உருவ ஒற்றுமை இது எல்லாமே காட்டி கொடுத்துரும். வேற எந்த சாதியும் வந்து நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஆனா அகம்படியன்னு சொன்னா ஏத்துக்குவாங்க. ஏன்னா 3 பேருக்குமே வந்து ஒரே நிறம், ஒரே உருவத்தோற்றம், ஒரே தோல் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்க வந்து எட்கர் தர்ஷனோட நூல் எடுத்து பாருங்களேன், அதுல வந்து அகம்படியர்களோட போட்டோ கொடுத்திருப்பாங்க, கல்லர்களோட போட்டோ கொடுத்திருப்பாங்க, மறவர்களோட போட்டோ கொடுத்திருப்பாங்க. 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே உருவ ஒற்றுமை இருக்கும், ஒரே மாதிரி வந்து தோற்றம் இருக்கும். காரணம் என்ன, 3 பேரும் வாரி இருக்கலாம். சரி, இதெல்லாம் தாண்டி வாங்க, சாதாரண பொதுவா வந்து கேளுங்க. நீங்க வந்து ஒரு தமிழ் சமூகத்தை இன்னைக்கு தமிழ் தேசியவாசி என்ன சொல்றாங்க, தொழில் ரீதியா வந்தா வந்து இந்த சாதிகள்லாம் பிரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. சரி, கல்லரோட தொழிலும் மறவரோட தொழிலும் அகம்படியர்களோட தொழிலும் என்ன தொழில்? போர் தொழில். ஒரு தொழில் ரீதியா கூட வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ஒண்ணுன்னு இல்லைன்னு சொன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? ஆக வரலாற்று ரீதியாவே நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு உண்டான வந்து மானுடவியலும் சரி, 3 பேருக்கு உண்டான கல்வெட்டுகளும் சரி, 3 பேருக்கு உண்டான வெளிநாட்டு குறிப்புகளும் சரி, எல்லா குறிப்புகளுமே ஒரு சர்ச்சு கட்ட வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த பாதிரியாரும் வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் ஒண்ணு தான் எழுதுறாப்ல. 3 பேர் ஒண்ணு எழுதுறாங்கன்னு என்ன சொல்றாப்ல, குழப்புறாங்க. இவங்க வந்து கல்லர் மறவர்ன்றாங்க, மறவர் அகம்படின்றாங்க. ஏன்னா அவங்க கணிக்க முடியல. பிகாஸ் ஒரே ஆண்டர்பிரினர்ஷி என்று எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மானுடவியல் தான், ஒரே வந்து பாத்தீங்கன்னா சமூக வந்து கட்டமைப்பு தான். ஆக எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி தான் மாறி மாறி வந்து எழுதுறாங்க. ஆக இந்த 3 மக்களுமே வரலாற்று ரீதியாகவும் சரி, மானுடவியல் ரீதியாகவும் சரி, 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாயின் மைந்தர்கள் தான். உங்கள் தின சேவல்.